இந்த ஓம் சாந்தி ஓம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு இந்த ஒரு மழை நாளில் இதை போன்ற ஒரு மழை நாளில் இந்த பாடலை எழுத தொடங்கணும். தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்னுடைய அலுவலகம் வந்திருந்தாங்க. அவர் என்னுடைய நண்பர், சிங்கப்பூரில் கப்பல் கட்டுற தொழிற்சாலை அந்த தொழில் செய்துட்ருக்காரு. அதே போலவே இயக்குனர் பிரபாகர் அவர்களும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜேஷோட இணை இயக்குனர். அதனால் அவர் வரும்போது நான் 2 பேர்கிட்ட உரிமையாக கேட்டேன். நான் இந்த படத்தில் எல்லா பாட்டையும் நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், பேமெண்ட் அப்படின்னாரு. பேமெண்ட் என்ன சார், நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு பல வருடங்களாக அவர் தெரியும், அவருடைய முந்தின படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மழை துளி அழகான ஒரு பாட்டு. அது இங்கே ஸ்க்ரீன் பண்ணல. மழை துளி அழகா இவள் அழகா, மனசுக்குள் கேள்வி ஒன்று கேட்டேன், இவள் மனம் போல் மழை துளி ஈரமில்லை, மஞ்சள் வெயில் அழகா இவள் அழகா, விழிகளில் கேள்வி ஒன்று கேட்டேன், இவள் முகம் போல் வெயிலது ஜொலிக்கவில்லை என்ற அந்த பல்லவி தொடங்கும். நண்பர் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு வரி சொல்லும் போதும் ரசித்து அதை அழகாக எழுதுவார். உடனே எழுந்து வந்து கை கொடுப்பார். ஜி பிரமாதஞ்சி அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இன்று இந்த விழாவின் நாயகன் விஜய் அபினேஸ்வர் அவர்கள் வர இல்லாத காரணத்தில் அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டார். அவர் அமெரிக்காவில் இருக்கார். சமீபத்தில் மிக அழகான மெலடி பாடல்களை தொடர்ந்து கொடுத்து வரும் ஒரு இசையமைப்பாளர். இந்த ஆல்பத்திலும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3 மெலடி பாடல்கள் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இங்கே ஸ்க்ரீன் பண்ணும்போது. இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் அருமைச்சந்திரன் அவர்களுக்கு, திரைத்துறையும் ஒரு கப்பல் கட்டும் துறை போல தான். இது கனவுகளை ஏற்றிச் செல்லும் கப்பல். உங்கள் கப்பல் பத்திரமாக கரையேறவும் பொருள் ஈட்டி கொடுக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள்.